ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் இந்த பிளாக் சில்லியை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் சீட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த பிளாக் சில்லி சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் பிளான்ட்ஸோட ப்ரைஸும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஹைப்ரிட்லாம் கிடையாது. மற்ற சில்லி வெரைட்டி மாதிரியே இதையும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இதிலிருந்து சீட்ஸ் எடுத்து இதே சில்லியை நம்ம திரும்ப வளர வைக்கலாம். இந்த சில்லியை வளர்க்குறதுக்கு 45 சென்டிமீட்டர் உள்ள பாட் அல்லது க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. பிளான்ட்டை நட்டு ஒரு 2 months ஆகும்போது பிளான்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். சில்லியில் மேல் ஃபீமேல்னு தனித்தனி பூக்கள் இருக்காது. செல்ஃப் பாலினேஷன் நடந்து எல்லா பூக்களுமே நம்மளுக்கு சில்லியாக மாறும். நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல பாட்டை வைக்கணும். உரம் அள்ளி அள்ளி வைக்கக்கூடாது. சில்லிக்கு உரம் அதிகமாக வைக்கவே கூடாது, கொஞ்சம் தான் நம்ம வைக்கணும். இது ஒயிட் சில்லி. இந்த பிளான்ட்டை பாருங்கள், இலைகளை விட சில்லி தான் அதிகமாக இருக்குது. இந்த சில்லி ரொம்ப காரமாக இருக்கும். இதோட சீட்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் 10 months மேலே ஆன பழைய சீட்ஸ் தான் இருக்குது. நான் இந்த முளைக்க போட்டு ஜெர்மினேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த காந்தாரி சில்லி சீட்ஸும் இருக்குது. இதுவுமே முளைக்க போட்டு ஜெர்மினேஷன் செக் பண்ணிவிட்டு ஜான்வரியில் கொடுக்குறேன். பிளாக் சில்லி, ஒயிட் சில்லி, காந்தாரி சில்லி இந்த 3 சில்லியும் வேணுங்கிறவங்க ஜான்வரியிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சில்லியோட சீட்ஸ் எடுத்து சின்ன பாட்டில் முளைக்க போடுங்க. 10 நாளில் முளைச்சிடும். ஆகும்போது தனித்தனியாக பாட்டில் நட்டு விட்டுருங்க. 45 சென்டிமீட்டர் சைஸ் பாட்னா ஒரு பாட்டுக்கு ஒரு சில்லி மட்டும் நட்டு விடுங்க. அப்போ தான் அது ஸ்ப்ரெட் ஆகி வளர இடம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிளான்ட் இருக்குது, ப்ரைஸோடு கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். வெரைட்டி சில்லி, அதாவது பிளாக் சில்லி, ஒயிட் சில்லி, காந்தாரி சில்லி இந்த 3 வெரைட்டியுமே வேணும்னா ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிளான்ட்ஸ் எல்லாமே பாட்டில் கொடுக்க மாட்டேன், நர்சரி கவரில் தான் சென்ட் பண்ணுவேன். சீட்ஸ் எல்லாமே பேப்பரில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பாலித்தீன் கவரில் சுற்றி வச்சிங்கன்னா முளைக்காது. தேங்க்யூ.